இந்த கருத்து மோதலுக்கு நீங்க தான் மெயின் காரணமா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவர் கேட்குறத சொல்கிறேன். ஒரு விஷம் இருக்குதில்ல, அதை கொண்டு வந்து அவர் கையில் கொடுங்க, இல்லைன்னா ஒரு கத்தியில் கொடுங்க, அவர் என்னை குத்தி கொலை பண்ணிட்டோம். பாமகவில் நிகழும் தந்தை மகன் பிரச்சினைக்கு நீங்கள் தான் காரணமா என்று செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு, இந்த கேள்வியை என்னிடம் கேட்பதற்கு பதில் என்னை கத்தியால் குத்தி கொன்றுவிடுங்கள் என்று அக்கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி வேதனையுடன் கொந்தளித்துள்ளார். இந்த கருத்து மோதலுக்கு நீங்க தான் மெயின் காரணமா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவர் கேட்குறத சொல்கிறேன். ஒரு விஷம் இருக்குதில்ல, அதை கொண்டு வந்து அவர் கையில் கொடுங்க, இல்லைன்னா ஒரு கத்தியில் கொடுங்க, அவர் என்னை குத்தி கொலை பண்ணிட்டோம். இது எவ்வளோ மோசமான கேள்வி! இது எப்படிலாம் நீங்கள் கேட்குறீங்க? எப்படி இதெல்லாம்? அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன உயிருக்கு கூட கெடுதல் நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். 45 வருஷமாக அங்கே இருக்கிறேன். எப்படி உங்களுக்கு கேட்குறதுக்கு மனசு வருது? நீங்கள் 45 வருஷத்தில் எங்கள் கட்சி சாதாரண தொண்டன்லேருந்து, எங்கள் கட்சிக்காரங்கலேருந்து, அல்லது எங்கள் கட்சிக்கு அப்பாற்பட்டவங்கலேருந்து, ஊடகத்திலேருந்து ஜி.கே. மணி அப்படி தவறு பண்ணோன்னா ஐயோக்கு நான் என்னைக்காவது ஒரு கேள்விக்கு யாரையாவது மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். நீங்கள் இந்த கேள்வி கேட்குறீங்களே, உங்கள் மனசாட்சியை தொட்டு ஜி.கே. மணி இப்படி செய்வானா, அப்படி பேசுவானா நினச்சி பாருங்க. அப்படி கேட்பேனா, நான் அப்படி செய்வேனா? அப்படி சரி, அப்படி இல்லை நீங்கள் நினைக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால், நான் பாட்டாளி மக்கள் கட்சியில் வன்னியர் சங்கத்தை இத்தனை வருஷம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லையா? கடந்த காலம் எம்ஜிஆர் காலத்திலேருந்து, கலைஞர் காலத்திலேருந்து, புரட்சி தலைவி காலத்திலேருந்து, மற்றவங்க காலத்தில் எப்படிப்பட்ட வாய்ப்புகள்லாம் என்னென்ன வாய்ப்புகளாக வந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் விட்டுட்டு ஏன் அங்கே இருக்கிறேன் இல்லைங்களா? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.